Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப கம்மியான நேரத்துல ரொம்ப கம்மியான ingredients வச்சு எப்படி சூப்பரான ரெண்டு ரெசிபி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இதில் 3 பராத்தா அளவுக்கு செய்யலாம். அதாவது இன்னைக்கு எக் பராத்தா தான் செய்ய போகிறோம். அது நிறைய விதமாக செய்யலாம். நான் இதில் 2 விதமாக இன்னைக்கு செஞ்சுருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம மைதா மாவு வச்சு கூட செய்யலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 விதமான சுவை, ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கோம் 1 கப் அளவுக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்தி பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை விட்டு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு முழுசாக நல்லா உருட்டி பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்கு. அதுக்கு மேலே நம்ம எக்கும் சேர்த்திக்க போகிறோம். ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம இந்த பராத்தாக்கு முட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு பராத்தாக்கு 1 முட்டை தேவைப்படும். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்திடலாம். அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் 3 எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, அரை தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னுமே ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சா இது கூட அடிஷ்னலாக நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதுவே போதும். ஏன்னா பெப்பர் இன்னுமே காரம் தூக்கலாக இருக்கும். ஸோ இது அளவான காரமாக இருக்கும். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இது நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். முதல்ல நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டையாக செஞ்சு நல்லா ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துடலாம். மைதா மாவுலையும் நம்ம இதே மாதிரி செய்யலாம். சேம் ப்ராசஸ் தான். மாவு பிசைஞ்சிட்டு அதே மாதிரி 30 மினிட்ஸ் to 1 hour ஊற வச்சா கூட தப்பில்லை. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் போல் நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்திட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்தி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகணும். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு உங்களுக்கு லைட்டாக அந்த ப்ரௌன் ஷேட் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் தான் நம்ம இதில் எக்கை ஆட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற எக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்ல ப்ரௌன் ஷேட் வந்துருச்சு. அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, முட்டை இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் அதே போல் நம்ம அந்த கலந்து வச்சுருக்க எக் சேர்த்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட நிறைய வெங்காயம், தக்காளி கூட சேர்த்திக்கலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். வெங்காயம் நிறையவே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
ரொம்ப கம்மியான நேரத்தில் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முட்டை, இன்னொரு பராத்தாவுக்கு இதையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டுமே சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதமான சப்பாத்தி பரோட்டா எல்லாம் கூட இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதாவது நம்ம இதில் முதல்ல சப்பாத்தி சுட்டு எடுத்து அதுக்கு மேலே வந்துட்டு எக் வந்து சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்ததுமே அந்த எக்கு கலவை இருக்கு இல்லையா, அதை ஊற்றிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து அதுக்கு மேலே நம்ம சுட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியோ அல்லது பரோட்டாவோ அது மேலே ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னாலே உங்களுக்கு சூப்பரான எக் பரோட்டா அல்லது பரோட்டா வந்துட்டு ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நார்மலான சப்பாத்தி மாவு தான், அதுவும் அதே போல் தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்துடணும். நல்லா வந்துட்டு ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெறும் முட்டையில் உப்பு மட்டும்தான் கலந்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எதுவுமே பார்த்திங்கன்னா சைடிஷ் தேவைப்படாது. அதனால தான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடியது. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா அடிஷ்னலாக வந்துட்டு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு சப்பாத்தி வந்துட்டு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க எக் வந்து இது மேலே ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் அந்த எக்கு வந்து சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஈவினிங் டைம் கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போதும் சரி, இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபின்னே சொல்லலாம். சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இதை டக்குன்னு எடுத்து செஞ்சு கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம செஞ்ச 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.